என் அன்புக்குரிய காலத்தின் அழியாத சொற்களின் கலசவமாக இந்த நாளிலே கூட இதை உயிர் கொடுப்பதற்கும் குறிப்பாக இந்த நிகழ்வையெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்கும் இந்த கலாகாதச்சு கடவுள் நமக்கு தந்திருக்கிறார் என்பதையே கடவுளுடைய தெய்வீக கரத்தினாலே ஒரு சிறு முயற்சி பெருமுயற்சியாக நம்முடைய அருமை முனிவர் ஐயா செல்லையா அவர்கள் அவருடைய தலைமையிலே கிரைஸ்ட் லுத்ரன் பேராலயத்தினுடைய இணைந்து நடத்துகிற இந்த நிகழ்வையை நாம் தொடங்குவோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமென். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோமாக. மகிமை நிறைந்த எங்கள் பராபரனை, மகத்துவத்திலே கடவுளை உம்முடைய அன்பையும் இந்த மண்ணுலக வாழ்விலே உன்னுடைய அன்பையை பொழிந்து ஆண்டவரே வார்த்தையின் வசனத்தின் வழியாக பாடல் வழியாக போற்றி பாடுவதற்கு ஆண்டவரே கதை மூலமாய் உம்முடைய திருவார்த்தையே கலாகசமாக நாங்கள் ஆண்டவரை செய்வதற்கும் நீர் ஆண்டவரை தந்திருக்கிறீர் சுவாமி. இந்த கால ஜெபத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தருடைய தெய்வீக கரத்தினாலே ஆசீர்வாதத்தோடு இதை நாங்கள் தொடங்குகிறோம். உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாய் எங்களுக்கு வழிநடத்தும் சுவாமி. இது முன்னிருந்து பாடுகிறவர்களையும் நடத்துகிறவர்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். இசையின் வழியாய் வாசிக்கிறவர்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் தகப்பனே. இந்த நிகழ்வு தொடக்கம் முதல் முடிவரை உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினாலே வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். 71வது பாடலை வரவேற்பு பாடலாய் பாடிய பிறகு நம்முடைய ஐயா இடத்திலே நிகழ்வை கொடுக்கப்படும். இயேசுவையே துதி செய் மனமே, இயேசுவையே துதி செய் மனமே. இயேசுவையே துதி செய் நின் மனமே, இயேசுவையே துதி செய். கிறிஸ்தேசுவையே துதி செய் நின் மனமே, இயேசுவையே துதி செய். இயேசுவையே துதி செய் நின் மனமே, இயேசுவையே துதி செய். கிறிஸ்தேசுவையே துதி செய் நின் மனமே, இயேசுவையே துதி செய். வாசன காத பராபர வஸ்து, வாசன காத பராபர வஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து. இயேசுவையே துதி செய் நின் மனமே, இயேசுவையே துதி செய். கிறிஸ்தேசுவையே துதி செய் நின் மனமே, இயேசுவையே துதி செய்.
காரியம் யாவுமோ கேட்க எண்ணின காரியம் யாவுமோ கேட்க மண்ணிலும் வேணிலும் வாழ்ந்து சுகேக மண்ணிலும் வேணிலும் வாழ்ந்து சுகேக இயேசுவையே துதி செய் நின் மனமே இயேசுவையே துதி செய் கிறிஸ்தேசுவையே துதி செய் நின் மனமே இயேசுவையே துதி செய். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த நேரிலும் நேரலையிலும் இந்த லெந்து கால காலட்சேபத்தை கண்டு கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்வுக்கு தலைமை ஏற்றிருக்கின்ற நமது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய கிறிஸ்து லுத்தரன் பேராலயத்தினுடைய தலைமையாயர் அருள் திரு சுகுமார் ஐயா அவர்களே, உங்கள் அனைவருக்கும் உலக கிறிஸ்துவ தமிழ் பேரவையின் சார்பிலும் கிறிஸ்து லுத்தரன் பேராலயத்தின் சார்பிலும் உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்போடு வாழ்த்துகின்றோம். இது உலக கிறிஸ்துவ தமிழ் பேரவையும் நம்முடைய வேலூர் லுத்தரன் கிறிஸ்து பேராலயமும் இந்த நிகழ்ச்சியை இணைந்து நடத்துகிறது. இந்த நிகழ்வுக்கு ஊரிசு கல்லூரியுடைய முன்னாள் பேராசிரியரும் உலக கிறிஸ்தவ தமிழ் பேரவையின் செயற்குழு உறுப்பினருமான முனைவர் திரு இன்பழகன் அவர்கள் முறையாக நம்மை வரவேற்பார்கள். அவரை நான் அழைக்கிறேன். அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்களை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வு நடைபெறுவதற்காக உலக பேரவை கிறிஸ்தவ பேரவை தலைவர் அவர்கள் 2 வாரமாக மிகவும் முயற்சி எடுத்துக்கொண்டு பல போராட்டங்களை போராடி இதை வெற்றிகரமாக செய்ய வேண்டும் என்று எண்ணியிருக்கிறார். கால கோலமாக என்னன்னு தெரியவில்லை. இசையினால் யாரும் வரமாட்டார்கள், வேறு இசைக்கு வருகிறார்கள், இந்த இசைக்கு வரமாட்டார்கள். குறைவாக இருந்தாலும் கூட நிறைவான விஷயம் தெரிந்த கூட்டமாக இருப்பதாக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நிகழ்வுக்கு கல்லூரி மாணவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், கல்லூரி பேராசிரியர் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்குள்ளாக நம்முடைய ஊர்சிகளுடைய தமிழ்துறை தலைவர் மட்டுமல்ல, அவர் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர். இந்த தேர்வு காலம் என்பதனால அவர் விரைவாக செல்ல வேண்டியிருப்பதனால் அவரை முதல்ல வாழ்த்துறை வழங்க அழைக்கின்றேன். அவரை பற்றி சொல்லணும்னு சொன்னால், இதே ஊரிசி கல்லூரியில் படித்து எம்சிஎஸ்சி சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் முதுகலை படித்து, யூனிவர்சிட்டியில் முதுகலை படித்து, சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் பிஹெச்டி முடித்து இதே இடத்துல பேராசிரியர் இருப்பது மகிழ்ச்சி. நாங்கள் எல்லாம் கூட பிஹெச்டி பட்டம் வாங்கினோம், கவர்னர் மட்டும்தான் கொடுத்தாரு. இங்கே நம்ம துறைத்தில் தேடுறவர்களுக்கு என்ன சிறப்புன்னா, இந்த பக்கம் முதலமைச்சர் கொடுக்குறாரு, வாழ்த்துக்குன்னு சொல்கிறாரு. இப்படி திரும்பினா ஆர்என் ரவி கவர்னர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் கொடுக்குறாரு. இவர் ஒருத்தர் மட்டும் தான் 2 பேர் கொடுத்தது, வேறு யாருக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. நான் அந்த போட்டோ பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். ரெட்டிப்பான ஆசீர்வாதம். தமிழக முதல்வரும் அவரை வாழ்த்து சொல்லி கொடுக்குறாரு, ஆளுநரும் வாழ்த்து சொல்லி கொடுக்குறாரு. அந்த நல்ல ஒரு வாய்ப்பை பெற்றார். எல்லா பணிகளும் சிறப்பாக செய்து கொண்டிருப்பார். மாணவர்களை ரொம்ப கட்டுக்கோப்பாக வைத்து கொண்டிருக்கிறார். இந்த 3 நாள் முத்தமிழ் நடந்தது. இவர் மேடை ஏறினோடனே எல்லாரும் அப்படியே அமைதியாகிறாங்க. பிரதர் லாரின்னு ஒருத்தர் இருந்தாருங்க, இறந்துட்டார். நான் இப்போ 5ஆம் கிளாஸ் படிக்கிற குடியாத்துலேருந்து வரேங்க, மூக்கில் ஒளின்னு இருக்கும், பேண்ட்டு போட்டுன்னு வரேன். இப்போ இருக்கிற பேஸ்கெட் பாலில் ஏகப்பட்ட கூட்டம். பிரதர் லாரி இப்படி வர்றாருன்னா எல்லாம் பேயும் ஆடும். அவர் ஸ்டேஜுக்கு போக மாட்டார், கெட்ட வரும்போது நல்லா நினைவு இருக்குது. அது மாதிரி இவர் ஸ்டேஜ் கெட்டு வந்த மாணவர்கள்லாம் அப்படியே அமைதியாகிறாங்க, ஆர்டர்லாம் அடங்கிடுறாங்க. அந்தளவுக்கு மாணவர் செல்வங்களே அவர் கட்டுப்பாடு வச்சுருக்கிறாரு. சிறப்பாக 3 நாள் விழா நடத்தியிருக்கிறார். இலக்கணத்தில் செல்லை சாரும் கேசவன் படுவு இலக்கணம் யார் நடத்தினு பார்த்தா இவர் தான் இலக்கணத்தை தூக்கி நடத்தி
தொல்காப்பியத்திலேயே எல்லா இலக்கண வகையில் பிள்ளைகள் நடத்தி கொடுக்குறார். நல்ல ரிசல்ட்டு கொடுக்குறார். இன்னும் அவர் உயர்ந்து வர வேண்டும். இன்னும் அவர் பதவிகள் காத்து கொண்டிருக்கின்றன. வாய்ப்பு கடவுள் வாய்ப்புமானால் கட்டாயம் கிடைக்கும். எல்லாம் ஒரு தந்தையாருடைய ஊழிய சிறப்பு என்பதை நாம் அறிவுகிறோம். எனவே தமிழ் இணை பேராசிரியரும் தமிழ்துறை தலைவருமாகிய அன்பு சகோதரர் தியாகராஜ் உங்களை வாழ்த்துடன் கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்து லுத்திரன் பேராலயம், உலக கிறிஸ்தவ தமிழ் பேரவை இணைந்து நடத்துகின்ற லெந்துகால காலட்சேபம் கால சுருக்க பயிலரங்கத்தை சிறும் சிறப்புமாக பெருமுயற்சியோடு தொடங்கி இருக்கின்ற உலக கிறிஸ்தவ பேரவையினுடைய தலைவர் முனைவர் தேச்சலையாய் அவர்களே, செயற்குழு உறுப்பினர் முனைவர் பிகு திரு இன்பழன் அவர்களே, இங்கே அமர்ந்திருக்கின்ற என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் பேராசிரியர் சாத்யா குமார் ஐயா அவர்களே, திரு பால் ஜபனேசன் ஐயா அவர்களே, இங்கே வந்திருக்கின்ற ஆர்வலர்களே, உங்கள் யாவருக்கும் இந்த காலை வேளையிலே என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கே இருக்கின்றவர்கள் அனைவரும் நான் அறிந்த பெரும்பான்மையாக நான் அறிந்தவர்களே. ஆகவே மிகப்பெரிய ஒரு வரவேற்புரையே எனக்கு தேவையில்லை. ஆனாலும் அன்பு கருதி என்னுடைய அண்ணன் அவர்கள் இன்பழன் அவர்கள் அதீதமான கருத்துக்களை இங்கே பகிர்ந்திருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த காலட்சேப கால சுருக்க பயிலரங்கத்தை நடத்துவதற்கு ஒரு மிகப்பெரிய தைரியம் வேண்டும். அது நிச்சயமாக என்னுடைய பேராசிரியர் செல்லையா அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நான் இந்த நாளிலே மனப்பூர்வமாக உணர்கின்ற தருணமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இன்றைய கால சூழல் இது போன்றதான நிகழ்வுகளுக்கு வருகை தருவதற்கு பலர் அச்சப்படுகின்றனர், வெட்கப்படுகின்றனர். மரபு சார்ந்த நிகழ்வுகளை புறந்தள்ளி இன்று திருச்சபையும் சரி சமூகமும் சரி வேறொரு போக்கிலே போய்கொண்டு இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது மிகுந்த வேதனையான ஒன்று. இன்று ஆராதனைகள் கூட வேறு விதமாக நடைபெறுகின்ற ஒரு கால சூழல் இருக்கின்றது. மரபு சார்ந்த ஆலயங்கள், மரபு சார்ந்த நிகழ்வுகளோடு நம்மை தொடர்பு படுத்தி கொள்ளாமல் வேறொரு திசை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கின்ற வேளையிலே இப்படிப்பட்டதான மரபு சார்ந்த நிகழ்வுகளை மீட்டெடுக்கின்ற பணியை தொடங்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திற்காகவே நான் செல்லையா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உரிசு கல்லூரியில் நான் தமிழ்துறை தலைவராக பொறுப்பேற்ற பொழுது முத்தமிழ் கலை விழா ஐயா அவர்களுக்கு தெரியும். 3 நாட்கள் நடத்துவார்கள். 3 நாள் காலை 3 நிகழ்வுகள் நடக்கும். ஒரு நாள் முத்தமிழ் இயற்தமிழ் விழா, இசைத்தமிழ் விழா, நாடகத்தமிழ் விழா என்று. ஆனால் நான் பொறுப்பேற்ற பிறகு மரபு சார்ந்த கலைகளை ஊக்குவிக்க வேண்டும், அதை வளர்த்தெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் கிராமியங்களிலே நடைபெறுகின்ற கோலாட்டம், கும்மி போன்ற பல்வேறு நிகழ்வுகளை, சிலம்பம் போல பல்வேறு நிகழ்வுகளை மேடை ஏற்றி அதை மீண்டும் புத்துணர்வு செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கிலே கடந்த 4 ஆண்டுகளாக கொரோனாவுக்கு பிறகு நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கின்றோம். அது மாணவர்களிடத்தில் பெரிய வரவேற்பை பெற்றுக்கொண்டு இருக்கின்றது. அதே போல அழிந்து கொண்டு இருக்கின்ற நாடகங்களையும் நாம் மீட்டெடுக்க வேண்டும், அதை மக்களிடத்திலே ஒரு ஆர்வத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கடந்த 4 ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் வரலாற்று சார்ந்த நாடகங்களை நடத்தி கொண்டு இருக்கின்றோம். அதிலேயும் மாணவர்களுடைய வரவேற்பு மிகப்பெரிய அளவிலே இருக்கின்றது.
ஆக மாணவர்களிடத்திலே அல்லது சமூகத்திடையே இது போன்ற நிகழ்வுகளை நாம் முன்னெடுத்து செல்லுகின்ற பொழுது நிச்சயமாக முதலிலே தொய்வு ஏற்பட்டாலும் காலப்போக்கில் அதற்கான வரவேற்பு கிடைக்கும் என்பதை நான் ஆணித்தரமாக நம்புகின்றேன். காலட்சேபங்கள் நான் சிறுவயது தொடங்கி திருச்சபைகளிலே அறுவடை திருநாட்களிலே நிச்சயமாக ஒரு கதா காலட்சேபம் நடைபெறும். ஆனால் இன்று காலப்போக்கிலே அந்த கதா காலட்சேபம் முழுவதுமாக நிறுத்தப்பட்டு அதற்கு பதிலாக வேறு பல நிகழ்வுகள் நடைபெறுவதை பார்க்கின்ற பொழுது கதா காலட்சேபம் செய்கிறவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து விட்டதா அல்லது மக்களிடத்திலே ஆர்வம் குறைந்து விட்டதா என்று பார்க்கின்றோம். இந்த காலட்சேப நான் சில நூல்களை பார்க்கின்ற பொழுது இது வடநாட்டிலிருந்து வந்தது, வடநாட்டிலிருந்து வந்து பக்தி போன்ற நிகழ்வுகளை சொல்லுவதற்காக ஒரு சிலரால் இது தொடர்ந்து தலைமுறையாக பின்பற்றப்படுகின்ற ஒரு மரபு சார்ந்த ஒரு கலை என்று நான் பார்த்தேன். ஆனால் உண்மையில் சொல்ல போனால் நம்முடைய ஆதி தமிழர்கள் அல்லது ஆதி மக்கள், ஆதி தந்தையர்கள் வேட்டையாடி சமூகமாக இருந்த காலகட்டம் தொடங்கி அவர்கள் அந்த நாளிலே நடைபெற்ற நிகழ்வுகளை கதையாக இசையோடு சேர்த்து தன் இன மக்களுக்கு தெரிவிக்கின்ற ஒரு நிகழ்வுதான் இந்த காலட்சேபம். இதுதான் முதல் ஆரம்பம். என பல்வேறு இடங்களிலே அவர்கள் வேட்டையாடுகின்ற பொழுது அங்கு நடைபெற்ற நிகழ்வுகளை வீட்டில் இருக்கின்ற அல்லது அவர்கள் சார்ந்து வாழ்ந்த அந்த குகைகளில் இருக்கின்ற மக்களுக்கு கதையாக, நடிப்பாக, இசையோடு கலந்து அவர்கள் பயன்படுத்திய வில்லை வைத்து கொண்டு அதை இசையாக நிகழ்த்தி காட்டுகின்ற ஒரு போக்கு தான் பிற்காலத்திலே கதா காலட்சேபமாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இப்படி வளர்த்தெடுக்கப்பட்ட இந்த ஒரு கலை இன்று வருகின்ற தொழில்நுட்பங்களின் காரணமாக, பல்வேறு இசை கருவிகளினுடைய பரிணாம வளர்ச்சியின் காரணமாக, மேற்கத்திய ஆதிக்கத்தின் காரணமாக இவைகளெல்லாம் அழிந்து போய்கொண்டு இருக்கின்றது அல்லது அழிவின் விளிம்பில் இருக்கிறது என்று சொன்னால் அது வேதனைக்குரிய ஒரு விஷயம்தான். இப்படி வேதனையான பல விஷயங்களை இன்றைய தலைமுறைக்கு நாம் விட்டு கொடுத்து விட்டாலும் அவர்களை மீண்டும் இந்த நல்ல இசையிலே ஆர்வம் காண செய்ய வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற கலைகள் காலத்திற்கு ஏற்ப, கால சூழலுக்கு ஏற்ப தன்னை தகவமைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆலோசனையையும் நான் இந்த இடத்துல வைக்க விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால் மரபு சார்ந்த பாடல்களை பாடுகின்ற பொழுது இன்றைய சமூகத்திற்கு அது பிடிக்காத ஒன்றாக இருக்கலாம். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற சமூகத்திற்கு ஏற்ற மாதிரி இது போன்ற கலைகள் தகவமைத்து கொண்டு வாழுமே என்று சொன்னால் அது நிச்சயமாக காலம் கடந்து நிற்கும் என்பதை நான் ஆணித்தரமாக நம்புகின்றேன். பழைய கதைகளையே பாடிக்கொண்டு இல்லாமல், பழைய நிகழ்ச்சிகளையே சொல்லிக் கொண்டு இல்லாமல், புதிதாக பல நிகழ்வுகள், பல கதைகள் சேர்க்கப்பட வேண்டும். புதிதான பரிமாணத்திற்குள் இந்த கதைகளை நாம் சொல்ல வேண்டும். இன்றைய இருக்கின்ற இளைய சமுதாயத்திற்கு ஏற்ற விதத்திலே இதை நாம் எடுத்து செல்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக காலட்சேபங்கள் மீண்டும் புத்தொழில் பெறும் என்பதிலே நான் ஆணித்தரமாக நம்புகின்றேன். ஆகவே இது போன்ற பயிலரங்குகள் அதற்கு உதவியாக இருக்கும் என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்தாக இருக்கின்றது. இதை உலக கிறிஸ்தவ தமிழ் பேரவையினுடைய தலைவர் அவர்கள் ஒரு பெருமுயற்சி, வந்திருக்கின்ற உறுப்பினர்கள் மிக குறைவு என்றாலும் நேரலையிலே எத்தனை பேர் கண்டுகொண்டு இருக்கின்றார்கள் என்ற நமக்கு சரியாக தெரியவில்லை என்றாலும் நிச்சயமாக இது ஒரு முன்னெடுப்பு. இந்த முன்னெடுப்பு நிச்சயமாக வெற்றியை தரும்.
ஏனென்றால் சொற்பத்திலே ஆரம்பிக்கின்றவர்கள் மிகுதியான அறுவடையை நாம் செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கை கிறிஸ்தவம் நமக்கு வித்திட்டு சென்று இருக்கின்றது. ஆக நிச்சயமாக பிற்காலங்களிலே இந்த ஒரு சிறிய ஒரு முன்னெடுப்பு ஒரு பெரிய பலனை தரும். அதற்கு உதாரணம் நம்மளது கிறிஸ்தவ மருத்துவ கல்லூரியை நாம் சொல்லலாம். வெறும் 12 பேரை வைத்து கொண்டு ஆரம்பித்த ஒரு பயிற்சி, செவிலியர் பயிற்சி கல்லூரி இன்று ஆசியாவிலே 2வது இடத்தை பிடித்திருக்கிறது என்று சொன்னால், இங்கே ஒரு 10 அல்லது 12 பேரை வைத்து கொண்டு தொடங்குகின்ற இந்த பயிலரங்கம் நிச்சயமாக பின்னாளிலே ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். அது சமூகத்திலே பழைய மாற்றங்களை கொண்டு வரும். இன்று பட்டிமன்றங்கள் தான் பெரும்பாலும் திருச்சபைகள் முன்னெடுக்கின்றன. நான் ஒரு 3 அல்லது 4 பட்டிமன்றங்கள் தான் பேசியிருப்பேன். அதில் செல்லை ஐயாவுடைய தலைமையில், இன்பழன் ஐயாவுடைய தலைமையில். அதுக்கு பிறகு நான் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டேன். பட்டிமன்றங்களுக்கு என்னை கூப்பிடாதீங்க, நான் வரமாட்டேன். ஏனென்றால் திருமறையில் நாம் பட்டிமன்றங்களை நடத்துகின்ற பொழுது அதில் பெரிதாக யாரையும் நாம் கிண்டல் அடித்தோம். ஏன்னா இப்போ பெரும்பாலும் இன்று பட்டிமன்றங்களினுடைய போக்கு கிண்டல் அடிப்பது, கேலி செய்வது. திருமறையில் நாம் யாரை கேலி செய்வது, யாரை கிண்டல் அடிப்பது? பெரும்பாலான தலைப்புகள் மத்தேயுவா, மார்க்குவா அல்லது விசுவாசமா, அப்படியெல்லாம் தலைப்புகள் வருகின்ற பொழுது யாரை நான் கிண்டல் அடிப்பது, யாரை நான் கேலி செய்வது? அதனாலே நான் பட்டிமன்றங்கள் பேச மாட்டேன், அதுவும் கிறிஸ்தவ பட்டிமன்றங்களுக்கு நான் வரமாட்டேன் என்று மிக ஆணித்தரமாக அதோடு நான் பட்டிமன்றங்களை நான் நிறுத்தி கொண்டேன். ஆனால் கதா காலட்சேபங்கள் அப்படி அல்ல. பக்தி மார்க்கத்தை வளர்க்கின்ற ஒன்று. யோனா கதைகளை, சிம்சோன் கதையை, ஆபிரகாமினுடைய கதையை, இன்னும் பல்வேறு விசுவாச தலைவர்களுடைய கதையை நகைச்சுவையாக பாடல்களோடு இணைந்து வளர்கின்ற இளம் சமுதாயத்திற்கு விதைக்கின்ற ஒரு மகத்துவமான ஒரு இசை நிகழ்வு என்று சொன்னால் அது நிச்சயமாக கதா காலட்சேபம். என்னுடைய சிறு வயதிலே நிறைய காலட்சேபங்களை நான் கேட்டு இருக்கின்றேன். இங்கே இந்த அறிமுக இதில் ஐயா அவர்கள் சொல்லுவார்கள், என்னுடைய சிறு வயதிலே நான் வில்சன் தன்ராஜ் அவர்கள் தான் மிகப்பெரிய கதா காலட்சேபத்தினுடைய நாயகராக விளங்கியவர்கள். நகைச்சுவையாக பக்தி கதைகளை நாம் சாதாரணமாக படித்து தெரிந்து கொள்வதை விட இது போன்ற இசையோடு சேர்ந்து கேட்கின்ற பொழுது அது நிச்சயமாக இளம் சமுதாயத்தினுடைய மனதிலே ஆணிவேராக அமையும். அப்படிப்பட்ட ஒரு கலை அந்த கலையை நாம் மீண்டுமாக திருச்சபைகளில் அறிமுகப்படுத்த வேண்டும். நமக்கு கலைஞர்கள் அழிந்து விடவில்லை. இங்கே இருக்கின்ற நமது இயேசு நத்தானியல் பிரபு அவர்கள் போன்ற கலைஞர்கள் இன்னும் இருக்கின்றார்கள். ஆனால் அது அவர்களோடு நிறுத்தி கொள்ளாமல் அதை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்ல வேண்டும், அடுத்தவர்களையும் பயிற்றுவிக்க வேண்டும். கூட்டம் வருகிறதோ இல்லையோ, கூட்டத்திற்காக நாம் கவலைப்பட்டு கொண்டு இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக எதையும் நாம் வாழ வைத்து விட முடியாது. நம்ம வேதனையான விஷயம், திருச்சபைகள் கூட இன்று கூட்டங்கள் குறைவாக இருக்கின்றது. ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு நிறையா போகிறோம். ஆனால் கிறிஸ்து எதை சொன்னாரோ அதை நாம் விட்டு விடுகின்றோம். கிறிஸ்துவனுடைய மார்க்கம் என்ன, கிறிஸ்துவனுடைய போதனைகளை நாம் புறந்தள்ளி விடுகின்றோம். நாம் பெரும்பாலும் எடுத்துக்கொள்வது எல்லாமே ரோமர்லேருந்து தொடங்கி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 சுவிசேஷங்களை அப்படியே ஓரம் வைத்து விட்டு நாம் நிச்சயமாக பவுலப்போஸ்தலர்களுடைய கிறிஸ்தவர்களாக தான் இருக்கின்றோமே தவிர கிறிஸ்துவினுடைய பெயரை தாங்கிய கிறிஸ்தவர்களாக நாம் இருப்பதில்லை. ஆக பெரும்பாலான கூட்டங்கள் ஆவிக்குரிய கூட்டங்கள் தான். கிறிஸ்து என்ன சொன்னார்? உபதேசம் செய்கின்ற பொழுது மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள், மற்றவர்களுக்கு சுகத்தை விசாரியுங்கள், இல்லாதவர்களுக்கு உதவி செய்யுங்கள். இதை எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஆவிக்குரிய கூட்டங்கள், ஆவிக்குரிய கூட்டங்கள், ஆவிக்குரிய கூட்டங்கள், இப்படி தான் கிறிஸ்தவ மார்க்கம் போய்கொண்டு இருக்கின்றதே தவிர நல்ல ஒரு சமுதாயத்தை வளர்த்தெடுக்க வேண்டிய பணி செய்கின்ற திருச்சபைகளிலே இது போன்ற இசை சார்ந்த காலட்சேபங்கள் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும். வருகின்றவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். முதல் நாள் 10 பேர் இருப்பாங்க, அடுத்த நாள் 20ஆக மாறும், அடுத்த நாள் 30ஆக மாறும், 50ஆக மாறும். அதற்கு இந்த பயிலரங்கம் ஒரு வாய்ப்பாக அமையும். அதற்காக என்னுடைய ஆசிரியரை நான் வாழ்த்துவதற்கு எனக்கு வயது இல்லை. எனக்கு பாடம் சொல்லி கொடுத்தவர் அவர்.
90 முதல் 93 வரை நான் அவரிடத்தில் பயின்றேன். இன்று வரை பயின்று கொண்டு இருக்கின்றேன். அவரிடத்தில் பேசுகின்ற பொழுது, அவரிடத்தில் உரையாடுகின்ற பொழுது, அவரோடு பழகுகின்ற பொழுது இன்னும் அவரை பார்த்து நாங்கள் கற்றுக்கொண்டு இருக்கின்றோம். ஒரு மாணவனாக இன்னும் நாங்கள் கற்றுக்கொண்டு தான் இருப்போம் அவரிடத்தில் இருந்து. நான் என்னுடைய இப்பொழுது நடைபெற்ற முத்தமிழ் கலை விழாவில் கூட அவரை குறித்து நான் பெருமையாக பல விஷயங்களை மாணவர்களிடத்தில் பகிர்ந்து கொண்டேன், வகுப்பறையிலே பகிர்ந்து கொள்கின்றேன். ஆனால் இந்த துணிச்சல் ஒருவேளை பேராசிரியர் முனைவர் செல்லையா அவர்களை தவிர வேறு யாருக்கும் வராது என்பது எனது உறுதியான கருத்து. என்ன இன்றைக்கு நீங்கள் போய் திருச்சபையில் ஒரு கதா காலட்சேபம் வைக்கிறோம் அப்படின்னு நம்ம பிரபுவே கூப்பிட்டு உட்கார வச்சு அவர் வில்லிசையோடு உட்கார்ந்துருந்தா கூட உள்ள ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, வெளியே இருக்கிற கடைகளில் தான் இருப்பாங்க, அறுப்பின் பண்டிகைகளில். அப்போ இது போன்ற நிகழ்வுகளை நடத்துவதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும். அந்த துணிச்சல் ஐயாவிடத்தில் இருக்கின்றது. அதற்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்றேன். இது போன்றவர்களை இந்த நாள் வரை அவருக்கு எல்லா வளங்களையும் எல்லா நலங்களையும் ஆண்டவர் அருளி மென்மேலும் இது போன்ற நிகழ்வுகளை நடத்துவதற்கு அவர் முன்வர வேண்டும். ஐயாவிடத்தில் நான் சொல்லியிருந்தேன், ஐயா நீங்கள் எங்கள் கல்லூரியில் வைங்க, நான் மாணவர்களை கொண்டு வந்து அமர வைக்கின்றேன், ஆசிரியர்களை கொண்டு வந்து அமர வைக்கின்றேன். என்னால் 2-3 ஆண்டுகள் இருக்கும் என்று நினைக்கின்றேன். உலக கிறிஸ்தவ தமிழ் பேரவையோடு ஊரிசு கல்லூரி இணைந்து ஒரு பெரிய கருத்தரங்கத்தை நடத்தி முடித்தோம். அது ஒரு மகத்தான ஒரு பணியாக இருந்தது. என்னுடைய பணி அனுபவத்தில் அது ஒரு நிறைவான ஒரு கருத்தரங்கமாக இருந்தது. அந்த கருத்தரங்கத்தில் வேலூர் சார்ந்த பல்வேறு அறிஞர் பெருமக்களுடைய நூல்களை விமர்சித்து கட்டுரைகள் வழங்கப்பட்டன. கிட்டத்தட்ட ஒரு 25க்கும் மேற்பட்ட கட்டுரைகள் அதில் பங்கு பெற்றன. இது ஐயா அவர்களுடைய முயற்சியில் நடைபெற்ற ஒரு கருத்தரங்கம். இது போன்ற நிகழ்வுகளை ஐயா தொடர்ந்து நடத்த வேண்டும். எங்களால் இயன்ற மட்டும் இன்றும் என்னுடைய மாணவர்களை நான் வர சொல்லி இருக்கின்றேன். இங்கே அந்த போக்குவரத்து, இந்த கிரீன் சர்க்கிள் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் இருப்பதனால பேருந்துகள் நேராக வந்து இறங்க முடியாததுனால ஒரு ஆட்டோவை பேசி நீங்கள் கூப்பிட்டு வந்துடுங்க, ஒரு 10 மாணவர்களையாவது அழைத்து வாருங்கள் என்று சொல்லி ஒரு ஆசிரியரை பணித்திருக்கின்றேன். அவர்களும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து விடுவார்கள். ஆகவே இது போன்ற நிகழ்வுகளுக்கு ஊரிசு கல்லூரி தமிழ்துறை பெருமளவில் ஒத்துழைப்பாகவும் இருக்கும் என்ற நம்பிக்கை இந்த இடத்துல கொடுத்து ஐயா அவர்களை இது போன்ற நிகழ்வுகளை தொடர்ந்து நீங்கள் நடத்துங்கள், நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி இந்த அருமையானதொரு வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்து இடம் சாருகின்றேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்தவர்களே, என்னுடைய முன்னாள் மாணவர், இந்நாள் தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் தியோடர் ராஜ்குமார் அவர்கள் காலட்சேபம் குறித்து ரொம்ப அழகான ஒரு செறிவான உரையை நமக்கு அவர்கள் தந்தார்கள். அவருடைய உரையை நான் கேட்டது உலக கிறிஸ்தவ தமிழ் பேரவை வேலூரில் நடத்திய கருத்தரங்கில். அங்குதான் அவர் அடையாளப்படுத்தப்பட்டார். இன்றைக்கு மிக சிறப்பாக அதை செய்தார்கள். அவரிடத்தில் எனக்கு பிடித்த ஒரே ஒரு காரியம், பல காரியம் இருந்தாலும் நான் சொல்லக்கூடியது ஒன்று, எப்பொழுதும் படித்து கொண்டிருப்பார். வாசிக்கிற பழக்கம் உள்ளவர்கள் தான் தலைவர்களாக வர முடியும். அது எல்லா இடத்துலும் அப்படி தான், எப்பொழுதும் வாசித்து கொண்டே இருப்பார். கிறித்தவர்களுக்கெல்லாம் இந்த பைபிள் வாசிக்கிற பழக்கம் சிறு வயது முதற்கொண்டே தொடங்குகிறது. ஏன் அதை தொடர்ந்து அவர்கள் வாசிப்பு பணியில் ஈடுபடவில்லை என்பது கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு வாசித்து கொண்டிருக்கின்ற நம்முடைய முனைவர் தியோடர் ராஜ்குமார் அவர்கள் ஆற்றிய இந்த வாழ்த்துரைக்காக பேரவை சார்பாக என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது ஒரு அறிமுக உரை, இந்த அறிமுக உரைக்கு பிறகு ஐயா தேநீர் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். தேநீருக்கு பிறகு
நம்முடைய காலட்சேபம் தொடர்ந்து நடைபெறும். மாணவர்கள் சிலர் இன்னும் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன், வருவார்கள். இந்த விழாவினுடைய தலைவர் அருள் திரு சுகுமார் ஐயா அவர்களே, இந்த பேராலயத்தினுடைய நிர்வாகத் தலைவர் என்னுடைய மாணவர் டாக்டர் ஜான்சன் அவர்களே, பொருளாளர் திரு ஜி பிரபு ஞானசெல்வன் அவர்களே, உதவித் தலைவர் திரு CKS டென்னிசன் அவர்களே, மதிப்பிற்குரிய செயலாளர் திரு A விஜயகுமார் அவர்களே, இங்கே வரவேற்புரையாற்றிய பேரவையினுடைய செயற்குழு உறுப்பினர் திரு இன்பேழன் அவர்களே, அருமையான வாழ்த்துரை வழங்கிய பேராசிரியர் தியாடர் ராஜ்குமார் அவர்களே, இயலிசை கலைஞர் முனைவர் டி ஏசு நத்தானியல் பிரபு அவர்களே, இந்த லெந்து காலேஜ் பயிலரங்கத்தினுடைய அடிப்படை நோக்கத்தை நிறைவேற்றுகின்ற வகையில் வருகை தந்திருக்கின்ற ஆய்வாளர்கள் பேராசிரியர் தியாகுமார் அவர்களே, திரு ஜே பார்னேசன் அவர்களே, இங்கே இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற அருமையான நம்முடைய பேராசிரியர்கள் டாக்டர் திருமதி லீனா அவர்களே, டாக்டர் திருமதி மதுமலர் அவர்களே, நம்ம பக்கத்தில் இருக்கிறவர்கள் சதுப்பேரிலே டாக்டர் மதுமலர் அவர்களே, திருமதி ரூபி அவர்களே, திருமதி ரத்தினம் அவர்களே, திரு சாம் அவர்களே, இங்கே அருமையாக இந்த இசைக்கருவிகளை வாசித்து கொண்டிருக்கிற அன்பின் சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்வதற்கு முன்பாக என்னுடைய இனிய நண்பர் டாக்டர் ஜான் குணசீலன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பெயரில் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த காலட்சேபம் என்பது கிராம மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற ஒரு எளிதான அருகிய கலை. பகலெல்லாம் உழைப்பார்கள் கிராம மக்கள், பணிக்கு செல்வார்கள், கூலி வேலைக்கு செல்வார்கள், சாயங்காலம் வருவார்கள். ஒரு 7 மணிக்கு உணவு உண்டதுமே 8 மணிக்கு 7:30 மணி 8 மணிக்கு இந்த காலட்சேபம் தொடங்கும். நடுராத்திரி வரையில் இந்த காலட்சேபம் நீடித்து கொண்டிருக்கும். ரொம்ப அருமையான படிப்பறிவில்லாத அருமையான விசுவாசிகளுக்கு ஒரு அருமையான கலை இந்த காலட்சேப கலை. அதுவும் சுவிசேஷம் சொல்வதிலே முதன்மையாக நிற்கின்ற ஒரு கலை. அந்த காலத்தில் நிறைய நற்செய்தி அறிவிப்பு முறைகள் இருந்தன. என்ன அந்த நற்செய்தி அறிவிப்பு முறைகள் என்று சொன்னால், ஒன்று கைப்பிரதிகள் வழங்குவாங்க. அந்த காலத்திலலாம் ட்ராக்ஸ், எல்லாருக்கும் கைப்பிரதிகளை கொடுத்து சுவிசேஷத்தை அறிவிப்பார்கள். ரெண்டாவது இந்த நெற்றி எவாஞ்சலிசம்னு, ஃபோர்ஹெட் எவாஞ்சலிசம்னு ஒன்று உண்டு. அது என்னன்னீங்கன்னா, நெற்றியிலே அடையாளமிட்டு சுவிசேஷத்தை சொல்வது. பிற சமய அன்பர்கள் கூட தம்முடைய நெற்றியிலே தம்முடைய சமயத்தை அதன் மூலமாக வெளிப்படுத்துவார்கள். அதே போன்றுதான் கிறிஸ்தவர்கள் தொடக்க காலத்திலெல்லாம் நெற்றியிலே சிலுவை அணிந்து சிலுவையிட்டு, இப்பொழுது கழுத்தில் சிலுவை அணிகிறோம், அப்போ நெற்றியிலே சிலுவை அணிந்து எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜெயம் என்று அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பார்கள். இப்படிதான் சுவிசேஷம் வளரத் தொடங்கியது. இந்த காலட்சேபம் என்பது மிகச்சிறந்த ஒரு அருமையான கலை. இந்த கலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சரித்திர கதை ஒன்று இருக்கும். நம்முடைய விவிலியத்தில் இருக்கின்ற சரித்திர கதை பேராசிரியர் தியாடர் ராஜ்குமார் அதை குறிப்பிட்டார். நீங்கள் பாருங்கள், யோசேப்பினுடைய சரித்திரம், யோனாவின் சரித்திரம், இப்படி பல்வேறு சரித்திரங்களை குறித்து காலட்சேபம் செய்வார்கள். ரொம்ப அருமையான காலட்சேபம். இந்த பகுதியில் அப்படி செய்தவர்கள் நான் அறிந்த வரையில் 50-60களில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பாகவதர் யார்னா சாமுவேல் பாகவதர். அவர் கடைசி நாட்களே பாகாயத்தில் தான் அவர் வாழ்ந்தார். நான் சிறுவனாக இருக்கிற பொழுது
அது தொடக்கப்பள்ளியில் நான் படித்து கொண்டிருக்கிற போது எங்கள் ஊரில் வந்து பல மாதங்கள் தங்கி இத்தகைய காலட்சேபங்களையும் நாடகங்களையும் நடத்துவார். ரொம்ப அருமையான காலட்சேபங்கள். பார்வையற்ற அவர் காலட்சேபத்தின் மூலமாக மக்களுடைய சுவிசேஷ விசுவாச கண்களை திறந்தவர் அவர்தான். பார்வையில்லாதவர் பார்வையில் மனக்கண்களை திறந்தவர் யார் அப்படின்னா சாமுவேல் பாகவதர் தான். அந்த காலத்திலேயே அதற்கு பிறகு திருவண்ணாமலையில் புலவர் வில்சன் தன்ராஜ் என்பவர் இருந்தார். பொன்னனைக்கட்டு உற்சவம், சியோன்மலை உற்சவம், பல்வேறு உற்சவங்களிலே அவர் கலந்து கொண்டு காலட்சேபம் நடத்துவார். சாரி, அவரை தொடர்ந்து அவருடைய மைத்துனரும் இங்கே வந்து காலட்சேபம் நடத்தி கொண்டிருந்தார். பிறகுதான் நம்முடைய பேராயத்தில் ஒருவர் ஆண்டவர் தோன்றும்படி செய்தார். அவர்தான் வெண்கல குரல் பாகவதர் திரு டி ஜெய்பால் அவர்கள். அவருடைய மூத்த மகன் கூட திரு பாலனேசன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர் வந்து ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்து வளர்ந்து சிஎம்சி மருத்துவமனையில் அவர் பணியாளராக இருந்தார். அவர் வந்து தனக்கு நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தோறும் எல்லா இடங்களிலும் தன்னுடைய வெண்கல குரலாலே அருமையான சத்தியங்களை காலட்சேபத்தின் வழியாக சொன்னவர். இவர் என்ன செய்தார், ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கு இந்த காலட்சேப கலையை எடுத்து சென்று பிரபலமாக்கியவர் அவர்தான். பெங்களூரில் தான் அவருக்கு வெண்கல குரல் பாகவதர் என்கிற ஒரு பட்டத்தை அளித்தார்கள். அவர் வந்து ரொம்ப அருமையான ஒரு காலட்சேபம் செய்து கொண்டிருந்தார். அவருக்கு பிறகு திரு ராஜகம்பீரம், இங்கே பக்கத்தில் இருக்கிற பொம்மை சமுத்திரம் என்கிற ஒரு சிற்றூர், ஒரு கிராமம், அங்கிருந்து வந்த அவர் படிப்பறிவு இல்லாதவர். ஆனால் விவிலிய வசனங்களை அப்படியே மனப்பாடமாக சொல்வார். ரொம்ப அருமையான காலட்சேபம் செய்வார். இப்படி தான் நிறைய பேர் காலட்சேபம் செய்து கொண்டிருந்தார்கள். இவரை தவிர, திரு ராஜகம்பீரம் தவிர எல்லாரும் ஆண்டவரிடத்தில் போய்விட்டார்கள். இப்பொழுது யாருமே இல்லை. ஏறதாழ ஒரு 10 பேர் அப்படி இருப்பார்கள். எல்லாருமே என்னுடைய குறிப்புரையில் கூட அதில் குறிப்பிட்டிருக்கிறேன், நீங்கள் படித்திருக்கலாம். இப்பொழுது இந்த தலைமுறையில் ஒரு 3 பேரை கடவுள் தெரிந்து கொண்டிருக்கின்றார். ஒன்று, முதன்மையானவர் நத்தானியல் பிரபு அவர்கள், இந்த திருச்சபையினுடைய மருமகன். 2வது பேராசிரியர் ரவி. 3வது ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் திரு மார்க் அவர்கள். 3 பேருமே நான் அழைத்தேன் இந்த நிகழ்வுக்கு. 2 வர இல்லாமல் போயிற்று. இவர்கள் ஆங்கேங்கே இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த கலை மங்கி போகக்கூடாது என்பது என்னுடைய எண்ணம். இது வளர வேண்டும். இதற்கெல்லாம் அடிப்படை காரணர் யாருன்னு சொன்னால், அங்கே இருக்காங்க டாக்டர் ஜான் குணசீலன், அந்த மத்தியில் இருக்கிறார். அவர் தான் 25 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டுப்படியில் இருக்கிற தியான ஆசிரமம் என்கிற அந்த ஆசிரமத்தில் 50க்கும் மேற்பட்டவர்களை அழைத்து ஒரு 5 குழுவாக காலட்சேபம் செய்கிறவர்களை அவர்களை அழைத்து ஒரு பயிற்சி அளித்தார். காலட்சேபம் செய்வது எப்படி, எவ்வளவு நேரம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு பயிற்சியை அவர்தான் தொடங்கி வைத்தார். ஆல்பா என்கிற ஒரு திட்டத்தின் வழியாக 25 ஆண்டுகளுக்கு முன்பாக அதை தொடங்கியவர். அதனால்தான் அவர் வர வேண்டும் என்று நான் விரும்பினேன். அவர் வந்திருக்கின்றார். இப்படி கடவுள் யாரையெல்லாம் கொண்டு இந்த கலையை வளர்த்து கொண்டு வருகிறார் என்று பார்க்கிற பொழுது உண்மையாகவே கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். பேராயர் ராஜவேல் அவர்கள் பேராயராக இருக்கிற பொழுது நான் 2 ஆண்டுகள் பேராயத்தின் பொருளராக இருந்தேன். என்னுடைய அந்த காலம் முடிந்ததுமே அவரிடத்தில் நான் சொன்னேன், ஐயா, இந்த 2 ஆண்டு நான் நன்றாக பணி செய்திருக்கிற ஒரு நிறைவு எனக்கு இருக்கிறது. எனக்கு இது போதும். மீண்டும் மறுபடியும் நான் பேராய பொருளாளராக வருவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை என்று அவரிடம் சொன்னதுன்னு அவர் சொன்னார், உங்களை மாதிரி ஆளுங்க திருச்சபைக்கு உழைக்கலன்னா அப்புறம் யார் உழைக்கிறதுன்னு கேட்டார். அப்படி தான் கேட்டார் அவர். உங்களை மாதிரி இருக்கிறவர்கள் திருச்சபைக்கு உழைக்கலைன்னா அப்புறம் யார் உழைப்பார்கள்? அப்படி தான் நீங்கள் வந்திருக்கிறவர்கள் எல்லாம் திருச்சபையில் உழைக்கிற உழைப்பாளிகள். இது ஏதோ நமக்காக ஒரு 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 பெருமைக்காக புகழுக்காக அல்ல. இந்த சமுதாயம் வளர வேண்டும், இயேசுவின் நாமம் மகிமைப்பட வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்தினால்தான் இதை மிகவும் கஷ்டப்பட்டு நடத்துகிறோம். நம்முடைய ஐயர் அவர்கள் ஒரு 3-4 நாட்கள் தொடர்ந்து இங்கே வந்து எல்லா
ஏற்பாடுகளை எனக்கு செய்து கொடுத்தார். அவரே போய் தண்ணியை வாங்கி கொண்டு வந்தார். இந்த ஆலயத்தினுடைய தலைமை ஆயர் அவரே போய் தண்ணியை வாங்கிட்டு வந்திருக்கார். கடவுள் உங்களை நிச்சயமாக உயர்த்துவாரையா, எங்களுக்கு அந்த விசுவாசம் உண்டு. ஆகவே தான் இந்த ஒரு அருமையான இந்த காலட்சேபம் இங்கே ஒழுங்குபட்டிருக்கிற இந்த காலத்திலலாம் அவர் வச்சிருக்காருன்னு இந்த சலங்கைகள் கோத்த ஒரு சிப்லாக்கட்டை இருக்கும், ஹார்மோனியம், தபேலா, தாளம் இவைகளெல்லாம் ஒரு கூட்டு இசை ஒன்றிணைந்து இசைக்கிற பொழுது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த இசை தான் இன்றைக்கும் நம்முடைய மனத்தை கவரும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான கலை. சரி, இது ஏன் நடத்தணும் நம்ம அப்படின்னு சொன்னால், இப்போ பிரபு இவங்கெல்லாம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் கிராமங்களை நடத்துவாங்க. இப்போல்லாம் காலம் மாறிவிட்டது, எல்லாரும் வேகமாக போகிற ஒரு காலம் இது. நம்முடைய கிரிக்கெட்டை பாருங்கள், அந்த 5 days மேட்ச் எல்லாம் இப்போ அது T20 கொண்டு வர போகிறாங்களாம். அதை விட 5 நாள் T20லே நடத்த போகிறாங்களாம். ஆகவே 50 ஓவர்கள் இருந்தது 20 ஓவராக குறைக்கப்பட்டது. நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. இப்பொழுது நாம் கூட இந்த காலட்சேபத்தை 3 மணியிலிருந்து 1 மணி நேரம் அதை நீங்கள் நடத்த வேண்டும். அதற்கு நீங்கள் பயிற்சி பெற வேண்டும். 3 மணி நேரம் கூட செய்ய வேண்டிய இடத்துல, ஆனால் நகர ஆலயங்கள் போன்ற இடத்துலாம் 1 மணி நேரம் நம்மால் காலட்சேபம் செய்ய முடியும். அதற்காக 2 ஆய்வாளர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. பேராசிரியர் தியாகுமார், திரு பால்நீசன் அவர்கள் கடைசியில் தம்முடைய கருத்துக்களை அவர்கள் சொல்லுவாங்க. இது ஒரு ஆலோசனை தான், இது இன்னும் குறையெல்லாம் நினைக்காதீங்க தயவுசெய்து. இது ஒரு ஆலோசனை தான். இந்த ஆலோசனையை அவர்கள் வழங்குவார்கள். அந்த அடிப்படை நோக்கமே இந்த நிகழ்வுக்கு அதுதான். இந்த கடந்த லெந்து நாட்களில் நம்முடைய பேராலயத்தில் கல்வாரி கவியரங்கம் என்று ஒன்று இங்கே நடத்தப்பட்டது. அந்த நிகழ்வுக்கும் இந்த லெந்துகால காலட்சேப நிகழ்வுக்கும் ஸ்பான்சராக இருந்தவர் இந்த ஆலயத்தினுடைய செயலாளரும் சென்ட் ஜான்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனுடைய ஃபவுண்டர் சேர்மன் திரு விஜயகுமார் அவர்கள் தான். இந்த 2 நிகழ்ச்சிகள் அவர் தான் தம்முடைய சொந்த செலவில் இதை நடத்தி கொடுக்கிறார். அவருக்கு பேரவையின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திருச்சபையினுடைய அலுவலர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. மீண்டுமாக வருகின்றிருக்கிற உங்களை எல்லாம் கடவுள் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆகவே இத்துடன் ஐயா சரி. அதனால் இந்த நிகழ்வுகளை நாம் எல்லாம் தொடர்ந்து எடுத்து செல்ல வேண்டும். இது சுவிசேஷம் சொல்வது நம்முடைய கடமை அல்லவா? ஆகவே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள், வாய்ப்புகள் இவற்றை நாம் பயன்படுத்தி கொண்டு ஆண்டவருக்கு இதை நாம் மகிமையாக இதை செய்து கொள்ள வேண்டும். ஆகவே பல்வேறு இடங்களில் இது போன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நான் நடத்துவோம். எனக்கே ஒரு அமைப்பை வேலூரில் தொடங்கி இங்கே இருக்கிற அருமையான சகோதரர்களாக வைத்து இதை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்கிற ஒரு ஆவல் எனக்கு உண்டு. அதே போன்று கல்வாரி கவியரங்கும் வேலூர் UMCAவில் 10 ஆண்டுகள் நடத்தினோம். 7 வார்த்தைகளை குறித்த கவி 10 ஆண்டுகள் தொடர்ந்து நடத்தினோம். கடந்த ஆண்டு நம்முடைய ஆலயத்தில் இதை நாம் நடத்தினோம். ஆகவே தொடர்ந்து அதை கூட வெகு சிறப்புடன் செய்ய வேண்டும் என்று நாங்கள் அதிகமாக விரும்புகின்றோம். பேராசிரியர் PA டேவிட் அவர்கள் இதில் தொடக்க காலத்திலிருந்து அவரும் பேராசிரியர் இன்பேன் அவர்களும் இந்த கல்வாரி கவியரங்கத்தோடு பயணித்தவர்கள். அவெல்லாம் இவற்றெல்லாம் நாம் மனதில் கொண்டு தொடர்ந்து இதை நாம் நடத்துவோம் என்கிற ஒரு வேண்டுதலோடு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது கல்லூரியிலிருந்து வருகை தந்து கொண்டிருக்கிற அருமையான மாணவ செல்வங்கள் உங்கள் அனைவரையும் பேரவையின் சார்பாகவும் பேராலயத்தின் சார்பாகவும் வருக வருக என்று நான் உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நன்றி.
பேச தொடங்கினோமே பேச்சு எல்லாம் பேரின்பம் சொட்டுதம்மா. பேச தொடங்கினாலே பேச்செல்லாம் பேரின்பம் சொட்டுதம்மா. பார்க்க தொடங்கினாலே பார்வையெல்லாம் பாவினம் மேலுதம்மா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. இயேசு என்றதுமே ஓர் இன்பம் பிறக்குதம்மா. பேச தொடங்கி கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய திருநாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் ஸ்தோத்திரம். நான் நிகழ்வை தொடங்கவில்லை. ஆயர் அவர்கள் எடுத்திருக்கிற அந்த பாடலை உங்களுக்கு நான் பதிவு செய்ய வந்திருக்கிறேன். ஆதலால் இது தவக்காலம் என்பதனால் இப்படிப்பட்ட பாடல்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில இடங்களிலே இது எதிரொலித்து கொண்டிருக்கிறது. நீங்கள் தேநீர் அருந்த வேண்டும் என்று இந்த அவையினுடைய தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆதலால் இந்த பாடலை நான் உங்களுக்கு பாட ஆசைப்பட்டுள்ளேன். இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. உலகை
தேநீர் அருந்துகிறவர்கள் பொன்னையனை கட்டி திருவிழாவைப் போல அருந்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் அதை அருந்தலாம். நான் தொடர்ந்து இந்த இறைச்செய்திக்குள்ளாக இசை வழி நற்செய்தி என்னும் கதாகால ஜபத்திற்குள்ளாக நான் பேரவையினுடைய தலைவருடைய அனுமதியோடு அமர்ந்திருக்கும் அத்துணை குருவானவர்களோடும் என்னுடைய மாணவ செல்வங்களோடும் இசை வாசிக்கிற உங்கள் யாவருடைய அனுமதியோடும் இதை நான் தொடர்ந்து கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மறைக்கப்பட்டு அழிக்கப்பட்டு வருகிற கலையிலே ஒரு கலை கிராமப்புற இசைக்கலை. இந்த கிராமப்புற இசைக்கலை கேட்கும் பொழுதெல்லாம் ஐயா அவர்கள் சொல்லும் பொழுது, காலை எழுந்தவுடன் ஏறுமாட்டை பூட்டிக்கிட்டு ஏறு ஓட்ட போய் காலை முதல் மாலை பரியந்தம் உழைத்துவிட்டு உணவு அருந்திவிட்டு இந்த மனதிற்கு ஒரு இன்பம் வேண்டுமே, பட்ட பாடுகள் மறைந்து போக வேண்டுமே என்று அழியாத செல்வமாய் இசை வழி நற்செய்தி இன்றும் உலகமெங்கும் உயிர் பெற்று வருகிறதை இந்த வேளையிலே இந்த அரங்கத்திலே நான் துவங்க ஆசைப்படுகிறேன். ஐயாவுன் திருவுள சித்தமே மெய்யாதே செய்யா நங்கூரமே, ஐயாவுன் திருவுள சித்தமே மெய்யாதே செய்யா நங்கூரமே, ஐயாவுன் திருவுள சித்தமே காற்றடித்து கடல் பொங்கி கோதித்தாலும் காற்றடித்து கடல் பொங்கி கோதித்தாலும் பெற்றரவற்று திரிந்து தவித்தாலும் ஐயாவுன் திருவுள சித்தமே மெய்யாய செய்யா நங்கூரமே, ஐயாவுன் திருவுள சித்தமே. ஓர் சொல்லால் உலகை ஆண்ட, ஓர் சொல்லால் உலகை ஆண்ட உத்தமனே வாவா, உன் வார்த்தையை சொல்ல வந்த இந்த ஏழை அடியானை கண்பாரா, சுவிசேஷம் தனையே சுகபோகமில்லாமல் உத்தமா உன் வழியை நான் உண்மையாய் சொல்லவும் உன் பாதம் மண்டியிடுகிறேன். அபிரகாம் முனிவனுக்கு வாக்களித்த தேவா எங்கள் அருமையான நாதா, உம்மையே பாட வந்த எந்தனை கண்டாரா, தன்னானே நானே தனனானே 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 தன்னானே நானே நன்னே நானே நன்னே நானே நன்னே தன்னானே நானே நன்னே நானே நன்னே வேதாண்ட வேதாண்ட சித்தாண்ட வினோதனோ அவ்வா எங்கள் ஒப்பில்லாத தேவா, உம்மையே பாட வந்த எந்தனை கண்பாராய், உம்மையே பாட வந்த எந்தனை கண்பாராய். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, எங்களுடைய ஆசிரியர் என்பதனால் நான் இந்த வேளையிலே அவருடைய
சொல்லை கேட்டு இப்பொழுது தேநீருக்கு செல்ல வேண்டும் என்று ஐயா கேட்டிருக்கிறார். ஆதலால் நான் மீண்டும் வந்து இதை தொடருகிறேன். ஆதலால் சிரமத்திற்கு மன்னிக்கவும். வந்திருக்கிற தேநீரை நீங்கள் யாவரும் அருந்திவிட்டு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.